வணக்கம். நான் உங்கள் மோகனா. 28/8/2025 வியாழக்கிழமை தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் தான் பாருங்க. தலைமறைவாக இருந்த 2 பேர் கைது. வண்டலூர் ஆகஸ்ட் 28 செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் முத்துமாரியம்மாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் தீபக் வயது 22, மறைமலை நகர் சித்தமனூர் பகுதியை சேர்ந்தவர் கணேஷ் வயது 26. இவர்கள் இருவர் மீது மறைமலை நகர் போலீஸ் நிலையத்தில் சில வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் ஒரு வழக்கு சம்பந்தமாக தலைமறைவாக இருந்த இருவரையும் போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தீபக் கணேஷ் ஆகிய இருவரையும் மறைமலை நகர் போலீசார் கைது செய்து செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். அடுத்தது பாருங்க. மதுராந்தகம் ஆகஸ்ட் 28 செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாளை மின்தடை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கோட்டத்திற்கு உட்பட்ட வேலூர் துணை மின் நிலையத்தில் நாளை வெள்ளிக்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. எனவே இந்த துணை நிலையங்களுக்கு உட்பட்ட செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளான கொடூர், வேட்டைக்காரன், குப்பம், சத்தியமங்கலம், மல்தாஜ் குப்பம், மடையம்பாக்கம், திருவாங்குணம், வீரபோகம், பாகூர், புந்தேரி, பெரும்பாக்கம், பரமன்கேணி, பெருந்துறவு, சீர்கானாய்குப்பம், வேலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மின்சாரம் இருக்காது என மின்வாரிய செயற்பொறியாளர் அக்னிமுத்து தெரிவித்துள்ளார். அடுத்தது செங்கல்பட்டு ஆகஸ்ட் 28 மலையம்பாக்கம் ஞானசுந்தர விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம். செங்கல்பட்டு மாவட்டம் வீராபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மலையம்பாக்கம் கிராமத்தில் ஞானசுந்தர விநாயகர் கோவில் உள்ளது. 1973ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோவில் 23 வருடங்களுக்கு பிறகு 10 லட்சம் மதிப்பீட்டில் கோவில் சீரமைக்கப்பட்டன. நேற்று பணிகள் முடிந்த நிலையில் அதற்கான மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. சிவாச்சி ஆரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலை சுற்றி வந்து கோபுரத்தின் மீது ஊற்றி வழிபட்டனர். முன்னதாக கணபதி ஓமம், வாஸ்து சாஸ்திரத்தின் பூஜை, 108 மூலிகை ஓமம், 3 கால பூஜை, அஷ்டபந்தனை சாத்துகள், 4ஆம் கால பூஜை நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். பக்தர்கள் அனைவரும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விழாவுக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினரும் மலையம்பாக்கம் கிராம மக்களும் செய்திருந்தனர். செங்கல்பட்டு ஆகஸ்ட் 28 தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் செங்கல்பட்டு மாவட்ட தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிவு ஆய்வு கூட்டம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் ஆறுச்சாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா, தூய்மை பணியாளர் நலவாரிய துணைத் தலைவர் கனிமொழி, பத்மநாபன், திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகாமை ஸ்ரீதேவி, மாவட்ட கலெக்டர்கள், நேர்முக உதவியாளர் பொது காஜா சாகுல் மீது தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்கள் ஜி.கே. ராஜன், ஹரிஷ் குமார் மற்றும் அரசு அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அடுத்தது பாருங்க. செங்கல்பட்டு ஆகஸ்ட் 28 தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 30ஆம் தேதி நடக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கலெக்டர் ஸ்னேகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தால் வருகிற 30ஆம் தேதி சனிக்கிழமை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதி பெரும்பாக்கம் தாம்பரம் தாலுகாவில் சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடன் இணைந்து நடத்த உள்ளது. மாநிலம் முழுவதும் நடைபெறும் பெரிய மற்றும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான அனைத்து தகவல்களை வேலை அளிப்போரும் மற்றும் நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்கள் தொடர்பான தகவலை வேலை நாடுகளும் பெறலாம். வயது வரம்பு 18 முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் நகல்கள், சுய விவர குறிப்பு, பயோடேட்டா மற்றும் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் இந்து மதம் 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை முகாமுக்கு நேரில் வந்து வேலை வாய்ப்பை பெறலாம். இந்த முகாமில் பணி நியமனம் பெறுபவர்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் முகாம் தொடர்பான விவரங்களுக்கு 044 போட்டு 20 அதாவது 044 போட்டுருந்தாங்க ஃபோன் நம்பர்
லேண்ட்லைன் 27426020 மற்றும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வண்டலூர் ஆகஸ்ட் 28 கீராப்பாக்கம் கல்குவாரி பகுதிகளில் கலெக்டர் ஆய்வு. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே கீரப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட கல்குவாரி பகுதிகளில் நேற்று முன்தினம் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா நேரில் சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள கல்குவாரி மற்றும் பரப்பளவு, ஆழம் மற்றும் பரப்பளவு எவ்வளவு என்பதும், கல்குவாரியில் தேங்கி இருக்கும் தண்ணீர் குடிநீரும் உகந்தா என்பது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து நெடுங்குன்றம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோலாம்பாக்கம் நெடுங்கன்றம் பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு செல்லும் நீர்வழி பாதைகளை மாவட்ட கலெக்டர் ஆய்வு செய்தார். அப்போது அவருடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உள்பட பலர் உடன் இருந்தனர். அடுத்தது பாருங்க. ஆலந்தூர் ஆகஸ்ட் 28 மடிப்பாக்கத்தில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. மடிப்பாக்கத்தில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையை அடுத்த மடிப்பாக்கம் ராமமூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீஃபன் ராஜ், வயது 40. இவர் பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் கடந்த 24ஆம் தேதி கடையை மூடிக்கொண்டிருந்த போது 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி 3500 பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில் மடிப்பாக்கம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட பொழிச்சலூரை சேர்ந்த அஜித் என்கிற முனுசாமி 26, செம்மஞ்சேரியை சேர்ந்த அசோக் 25, மடிப்பாக்கத்தை சேர்ந்த சத்யபிரியன் 21 ஆகிய 3 பேரை கைது செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட முனுசாமி மற்றும் அசோக் இருவரும் கடந்த 19ஆம் தேதி மடிப்பாக்கம் பகுதியில் ஒரு பெண்ணிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டதும், 22ஆம் தேதி மடிப்பாக்கம் ராம்நகர் பகுதியில் மோட்டார் சைக்கிளை திருடியதும் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள், செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. முனுசாமி மீது 5 திருட்டு வழக்குகளும், அசோக் மீது 17 வழக்குகளும், சத்யபிரியன் மீது 5 வழக்குகளும் உள்ளது. 3 பேரையும் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அடுத்தது பாருங்க. ஆலந்தூர் ஆகஸ்ட் 28 மடிப்பாக்கம் அருகே லாரி சக்கரத்தில் சிக்கி தனியார் நிறுவன ஊழியர் பலி. பைக் டாக்ஸியில் சென்றபோது பரிதாபம். மடிப்பாக்கம் அருகே பேக் டாக்ஸியில் சென்ற தனியார் நிறுவன ஊழியர் லாரி சக்கரத்தில் சிக்கி பலியானார். பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் நரேந்திர சிங், வயது 52. இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். நேற்று முன்தினம் இரவு பெரும்பாக்கத்தில் இருந்து மடிப்பாக்கத்திற்கு செல்ல பைக் டாக்ஸியை புக் செய்தார். அதன்படி மயிலாப்பூரை சேர்ந்த விஸ்வா 23 என்பவர் நரேந்திர சிங்கை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றார். இருவரும் ஹெல்மெட் அணிந்தபடி துரைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலை வழியாக மடிப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த லாரி மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முயன்றபோது லேசாக உரசியது. இதனால் மோட்டார் சைக்கிள்களில் கீழே விரைந்த நரேந்திர சிங் மீது லாரி ஏறி இறங்கியது. அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற விஸ்வா படுகாயமடைந்தார். பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த விஸ்வாவை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் இறந்த நரேந்திர சிங் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய லாரி டிரைவனை திருசூலத்தை சேர்ந்த கணேசன் 47 என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்தது ஒரு சின்ன செய்தி தான். குரோம்பேட்டையில் நடந்த கண்காட்சியில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை படத்தில் காணலாம். 22,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் ஆகஸ்ட் 28 வரதராஜ பெருமாள் கோவில் திருவடி கோவில் புறப்பாடு வீதி உலா. இத்துடன் இந்த நகர செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம், டாடா.